ஹலோ மக்களே, வெல்கம் டு கோகுல் சைட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நான் வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸோட இன்டர்வியூக்கு வந்து போயிருந்தேன். பூந்தமல்லியில இருக்கிற ஒரு காலேஜ்ல தான் அவங்க இன்டர்வியூ வச்சிருந்தாங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓசூர்ல இருக்கு. இதோட இன்டர்வியூ ஷெடியூல் வந்து இங்க பூந்தமல்லி பக்கத்துல ஒரு காலேஜ்ல வந்து வச்சிருந்தாங்க. நான் ரீசெண்டா அங்க அட்டன் பண்ணியிருந்தேன். என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுதான் இந்த வீடியோல வந்து நான் சொல்ல போறேன். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல முடியுமோ அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிடுறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து ஒரு 1 வீக் முன்னாடி லிங்க்டின் ஆப்ல வந்து நான் வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் இன்டர்வியூ போஸ்டர் வந்து பார்த்திருந்தேன். அது வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுறேன். அதை பார்த்து தான் வந்து நான் இன்டர்வியூ ஆக்சுவலா வந்து போயிருந்தேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்வியூ வந்து லோயலா காலேஜ்ல வந்து வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த காலேஜ் வந்து சூப்பரா இருந்துச்சு. காலேஜ் அட்மாஸ்பியர்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. சொல்ல போனா இன்டர்வியூக்கு வந்து நான் எதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணாம தான் போயிருந்தேன். இது இவ்வளவு பெரிய கம்பெனி, நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்கணும். ஆக்சுவலா நான் ப்ரிப்பேரே பண்ணல. ஆனா வந்து கொஞ்சம் காஸ்டியூம்லாம் நல்லா ஃபார்மலா, ஷூ, பெல்ட், டெகின்மெண்ட், ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டு அப்பெல்லாம் கொஞ்சம் டீசெண்டா நீட்டா தான் போயிருந்தேன். அந்த இதுல வந்து ஓகே தான். சரி, ஓகே. இப்போ இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா உள்ள கரெக்டா ஒரு இடத்துல 8:30 வந்து ஒரு ஹால் இருக்கும். அந்த ஹாலுக்குள்ள தான் வந்து எல்லாருமே வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. உள்ள போனவொடனே ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வெளியே இருந்து பார்க்கும்போது நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. உள்ள போயிட்டு ஒரு 8:30 9:30 ஆகும்போது வெயிட் பண்ண வச்சிருந்தாங்க. ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 300 பேர்ஸ் வந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்பவே வந்து கொஞ்சம் லைட்டா பயம் வந்துருச்சு. நம்ம அவ்வளவுதான், கிடைக்காது போல, கிளம்பிடலாமா அப்படின்னு யோசிச்சேன். சரி இருக்கட்டும், அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து இருந்தேன். என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அங்க வந்து நிறைய பேர் இருந்தாங்கல்ல ஃபர்ஸ்ட், அதுல வந்து ஃபில்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படின்னா கொஞ்சம் பேர் வந்து அதர் ஃபீல்ட்ல இருந்தோம், அதர் டிபார்ட்மெண்ட்ல இருந்தோம் வந்திருந்தாங்க. எடுத்த உடனே HR என்ன சொன்னாங்க, மைக்ல என்ன சொன்னாங்கன்னா, இப்ப இன்னைக்கு வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் குவாலிட்டிக்கு நாங்க வந்து இன்டர்வியூ ஹையர் பண்ணல, அது உங்க ரெஸ்யூம் கொடுத்துட்டு போங்க, ஃபியூச்சர்ல வந்து அதை நாங்க எடுத்துக்கிறோம். ஆக்சுவலா நான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ல தான் இருக்கேன். நானுமே வந்து கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா வந்து எனக்கு ஆக்சுவலா ப்ராசஸ் டீம்ல வந்து இது ஹையர் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம ப்ராசஸ்ல கொஞ்சம் ஸ்கில் இருக்கு, ஆல்ரெடி ப்ரீவியஸ் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணியிருந்தோமே, அதை வச்சு அட்டன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால ப்ராசஸ் இன்டர்வியூ ரெஸ்யூம்ல வந்து ப்ராசஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து அவங்க கிட்ட ரெஸ்யூம் கொடுத்துட்டேன். அதாவது ப்ராசஸ், ஆட்டோமேஷன் இன்ஜினியர், FA அண்ட் எக்யூப்மெண்ட் இன்ஜினியர் 4 பேருக்கு எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களோட ரெஸ்யூம், எல்லாரோட ரெஸ்யூம்லயும் என்ன இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அப்படின்றது வந்து எழுதி அவங்க கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னாங்க. கொடுத்துட்டு வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அடுத்து என்ன ப்ராசஸ் பாத்தீங்கன்னா, ஒரு QR கோடு ஒன்று காமிச்சாங்க. ஆக்சுவலா 2 QR கோடு. ஃபர்ஸ்ட் QR கோட்ல வந்து நார்மலா உள்ள போயிட்டு நம்ம மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இதெல்லாம் நார்மல் நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு QR கோடு வந்து ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள போனா நம்மளோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ண சொல்லி நம்மளோட டீடைல்ஸ் ஃபுல்லா ஆல்ரெடி ரெஸ்யூம்ல இருக்கனால அதுவே ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஃபார்மும் ஃபில் பண்ணிருச்சு. ஒரு சில இது வந்து நம்ம அடிஷனலா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது டாடா எலக்ட்ரானிக் அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி. இது எதுக்காகனா, இப்போ நம்ம இன்டர்வியூ வரோம்னு வைங்களேன், டாடா எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மந்த் கழிச்சு தான் நம்ம அடுத்த டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். இப்போ நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு போயிட்டேன்னா, ஒருவேளை ரிஜெக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா 3 மாசம் கழிச்சு தான் நான் அடுத்த டாடா எலக்ட்ரானிக்கோட இன்டர்வியூக்கு வந்து வர முடியும் அப்படின்றதுக்காக அந்த ப்ராசஸ். அண்ட் வேற ஏதாவது இன்டர்வியூ வேகன்சி இருந்தா கூட நமக்கு தனிப்பட்ட விதத்துல வந்து மெயில், மெசேஜ் கம்யூனிகேஷன் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபில்டர் பண்ணாங்கல்ல, இந்த மாதிரி அதர் டிபார்ட்மெண்ட் அண்ட் அதர் ஃபீல்டு, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை பேர், ஒரு 70-80 பேருக்கிட்ட இதுலயே வந்து வெளியே போயிட்டாங்க. நான் பார்த்தேன், என்னடா வரும்போது நிறைய பேர் இருந்தாங்க, கொஞ்சம் கம்மியாயிட்டாங்களே அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இன்டர்வியூக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா, ப்ராசஸ், FA, எக்யூப்மெண்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு பேரா தனித்தனியா வந்து ரெஸ்யூம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் பேரா மேல அனுப்பிட்டு இருந்தாங்க. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hour கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்னையுமே வந்து மேல அங்கதான் வந்து இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஆமா, மொத்தம் 2 ரவுண்ட் நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க. மேல போனோடனே என்கிட்ட வந்து நேட்டிவ் என்ன, அப்புறம் டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப் நார்மலா கேட்டாங்க. இன்டர்வியூல வந்து வேற என்ன கேட்டாங்கன்னா, டெக்னிக்கலா கொஞ்சம் கேட்டாங்க. என்னோட ஃபீல்டு சம்பந்தமா, என்னோட ஒர்க்கு சம்பந்தமா கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்றது டீப்பா உங்களுக்கு வேணும்னா, இன்ஸ்டாகிராம்ல என்னோட ஐடி வந்து goldgoogle44, அதை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுட்டு எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க. என்ன கேட்டாங்கன்னு நான் சொல்றேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இன்டர்வியூ வந்து ஒரு கரெக்டா ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள எடுத்தாங்க. எடுத்துட்டு சரி, ஓகே, வெயிட் பண்ணுங்க, கீழே போய் உட்காருங்க, நான் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து கீழே போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்யூம் கொஞ்சம் எடுத்து வந்தாரு. அவர் HR வந்து ரீட் பண்ணாங்க. இந்த மாதிரி நான் இப்போ ரீட் பண்ற நேம்லாம் வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்,
அவங்களாம் வந்து யூ கேன் லீவ் த டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், நம்ம இந்த லிஸ்ட்ல இருக்க மாட்டோம் அப்படின்னு தான் நினைச்சேன். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அது இந்த நேம்ல அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட நேமும் வந்து வந்துருச்சு கூகுள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து சரி ஓகேடா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு ஒரு சைடு மைண்ட்ல இருந்தாலுமே இன்னொரு சைடு வந்து நல்லா தானே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், எதுக்கு நம்மளை வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி மனசுக்குள்ளே இருந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே நான் இப்போ ரிஜெக்ட் ஆகிட்டேன், என்ன விடுங்க, ஒருவேளை நான் செலக்ட் ஆயிருந்தேன் அப்படின்னா அடுத்த ரவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக கேட்பாங்க டெக்னிக்கலா, அந்த ரவுண்டுக்கு நான் போயிருப்பேன். ஸோ அது வந்து நம்மளால போக முடியாம ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், அங்க இருக்கிற என்னோட இன்டர்வியூ எடுத்தவர் வந்து கீழே வந்திருந்தாரு, கொஞ்சம் நேரம் கழிச்சு லஞ்ச் டைம்ல கீழே வந்திருந்தாரு. அவர்கிட்ட போயிட்டு சார் நான் நல்லா தானே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், எதுக்காக என்ன வந்து ரிஜெக்ட் பண்ணீங்க, ஏதாவது ரீசன் சொன்னீங்கன்னா நான் அடுத்த டைம் இன்டர்வியூ போறப்ப எனக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட வந்து ஓப்பனாவே கேட்டுட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, நீ உன் நேம் என்னப்பா, எங்க இப்போ ஒர்க் பண்ற அப்படின்னு கேட்டுட்டு, இப்போ நீ வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்க, உன்னோட இதுக்கும் இப்போ எடுக்கிற இப்போ போயிட்டு இருக்க ஹையரிங்க்கும் வந்து இப்போ கொஞ்சம் ரொம்ப இம்மீடியட்டா எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து இந்த ஒர்க்ல வந்து ரொம்ப நாலேஜாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கணும், நீ இப்போ இருக்கிறதுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஸ்கில்லு அந்த மாதிரி இருக்கு, அதனால வந்து உன்னை இது பண்ணல, நீ வேற ஏதாவது உன்னோட ஃபீல்ட்லயே உன்னோட இப்ப இருக்கிற மாதிரியான கரண்ட் இதுலயே வந்து வேற ஏதாவது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்துட்டேன். அண்ட் அங்க இருக்கிற ஹெச்ஆர் கிட்ட கூட கேட்டேன் இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து எப்போ அட்டன் பண்ண முடியும்ட்டு. அவங்க நான் ஆக்சுவலா அந்த போஸ்டர்ல பார்க்கும்போது 3 monthsல தான் வந்து அட்டன் பண்ண முடியும்னு போட்டிருந்தாங்க. ஆனா வந்து அந்த ஹெச்ஆர் என்கிட்ட 6 months கழிச்சு தான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுல எது உண்மைன்னு தெரியல, அதுல போட்டிருந்தா 3 months தான் போட்டிருந்தாங்க. ஒருவேளை ஹெச்ஆர் சொன்னது பொய்யானு தெரியல. அண்ட் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்வியூல வந்து ரிஜெக்டட் தான். ஓகே பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணிக்கலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. அண்ட் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்டர்வியூ வந்து என்னென்ன மாதிரியான ப்ராசஸ்ல இருக்கும் அப்படின்ற சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அண்ட் உங்களுக்கு நான் சொல்ல வருது என்னன்னா, இப்போ டாடா எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிகளுக்குலாம் இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. நீங்க வந்து எவ்வளவு போல்டாகவும் எவ்வளோ உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து அவங்க செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.